ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. அதை பத்தி தனியா ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா நம்ம அது டீட்டெயிலா பேசணும். அப்போ இது ஒரு மேட்டர். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியவனாகும். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வண்ணம் செயல்படுங்கள் என்றே உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு நாம் அறிவுறுத்தி இருந்தோம். இப்போதும் உங்களுக்கும் அதனையே அறிவுறுத்துகின்றோம். நீங்கள் நம்பவில்லை எனில் நம்பாதிருங்கள். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கே உரியன. அல்லாஹ் தேவைகள் அற்றவனாகவும் அனைத்து புகழுக்கு உரியவனாகவும் இருக்கின்றான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் வந்து தன்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். புரியுதா? இவ்வளவு உபதேசம் பண்ணியாச்சு. உபதேசம் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? நீ சொல்றது 1000 சொல்லு, நாங்க முடிவு பண்ணிக்குவோம் எங்களுக்கு எது பெஸ்ட்னு பார்த்து. அதான் எல்லாம் சொல்றான், டே கண்ணுங்களா, நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அது நான் யாரும் நீங்க தெரிஞ்சுங்க. எல்லாம் சொல்றேன், நீங்க எல்லாரும் என் ப்ராடக்ட். நீ பாக்குறீங்களா சந்திரன், அது என்னது? சூரியன் பாக்குறீங்களா, அது என்னது? அது ரெண்டுக்கும் மத்தியில் இருக்க ஸ்ட்ரக்சர் பாரு. என் ஐடியா எவ்வளோ பெஸ்டா இருக்குன்னு பாரு. என் திறமையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன சஜஷன் ஏற்றுக்கவே மாட்டீங்கன்னு பாரு. புரியுதா இல்லையா? ஒரு BMW கம்பெனி இருக்கு, சரியா? ஒரு BMW கம்பெனி இருக்கு. பேனா தயாரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் வரான். அந்த கம்பெனியுடைய மற்ற ப்ராடக்ட் பார்த்தவன் கண்ணை மூடிட்டு அந்த பேனா வாங்குவானா மாட்டான். இத்தனைக்கு BMW இதுக்கு முன்னாடி ஒரு பேனா கூட தயாரிச்சிருக்கு. ஆனால் அந்த கம்பெனியுடைய பர்ஃபெக்ஷன் நல்லது. ஜெர்மனி கம்பெனி, அது அதோட இவ்வளோ அக்யூரசி இருக்கும். அப்போ அந்த பேனாவும் வந்து நல்லா தான் இருக்கும். அது வாட்ச் தயாரித்தாலும் என்ன பண்ணுவோம்? வாங்குவோம். அது டிஷர்ட் விட்டாலும் என்ன பண்ணுவோம்? வாங்குவோம். ஏன்னா குவாலிட்டின்னா இவங்க BMW அப்படின்னு. அது மாதிரி தான் அல்லாஹ்னா பர்ஃபெக்ஷன். அவன் சொன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்? அவனுடைய அறிவு விசாலமானது. அவன் நடுநிலையானவன். ஆண் சார்பாகவும் பேச மாட்டான், பெண் சார்பாகவும் பேச மாட்டான். புரியுதா? அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்றான், நான் யாரு சொல்றவன் யாருன்னு முதல்ல புரிஞ்சுங்க அப்படிங்கிறான். நீங்கள் நம்பவில்லைன்னா நம்ப, சரி போ, நான் சொல்றதை கேட்க மாட்டேன், நாசமா தான் போவியா போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்றான், வானங்களிலும் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு. நீ என்ன வேணாலும் பண்ணுபாவா, எனக்கு இதெல்லாம் நீங்களாம் ஒரு மேட்டரே கிடையாது. ரசூலா தான் சொல்றாங்க. ஒரு செத்த ஆடு வந்து ரோட்ல இருக்கும். அந்த ஆடை பார்த்துட்டு ரசூலா சொல்லுவாங்க, இந்த ஆடை யாராவது ₹1 வாங்குவீங்களா அப்படின்னு. இல்லை, அல்லாஹ் இது வேற, இது செத்த ஆடு, இது தூக்கி இதே நாரி போய் கிடக்குது, இதை கொண்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணும், இது தண்ட செலவு. அடுத்தது இதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ஒரு வேலை, இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு யாராவது காசு கொடுத்து வர வாங்குவாங்க, சும்மா கொடுத்தாலே போயா அப்படின்னு. இந்த ஆடு எடுத்துட்டு போனா என்ன பண்ணுவேன்? செத்து போன ஆடு என்ன நீ அது என் தலையில கட்ட பாக்குறியாமா? அது காசு கொடுத்து வர வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உலகம் மொத்தமும் நம்ம எல்லாருமே அவ்வளவுதான். அது வந்து செத்த ஆட்டுக்கு சமம், ஒரு கொசுடைய ரெக்கைக்கு சமம். மதிக்கவே மாட்டான் அல்லாஹ் நம்மளை. நம்ம பூமி, அதாவது அவனுடைய அந்த கேலக்சி மட்டும் எப்பயாவது இந்த கேலக்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக்ல அந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் யூடியூப்ல போட்டுப்பாரு. நம்ம எவ்வளோ சின்ன ஆளு, அல்லாஹ்வுடைய படைப்புல நம்முடைய தராதரம் என்னங்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அப்படியே அந்த ஒரு வீடியோ ஒன்று வரும். அந்த ஒரு லேடி வந்து கீழே படுத்துருப்பா கிரவுண்டில். அவள் கண்ணு வந்து காட்டுவான் ஃபர்ஸ்ட், அப்படியே ஜூம் பண்ணி காட்டுவான், உடம்பு காட்டுவான், அப்படியே மேலே போவான், அப்படியே மேலே 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 போவான், மேகம் வரும், அதுக்கப்புறம் மேலே போவான், சந்திரன் வரும், அப்புறம் பூமி வந்து துளுண்டு இருக்கும், அதுக்கப்புறம் இது இருக்கும். அந்த கம்பேரிசன் இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கோள்கள் இருக்குல்ல, அதோடைய கம்பேரிசன் இருக்கும். அந்த வீடியோ போட்டு பார்த்தோன்னா தெரியும். பூமி பெருசா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட். இந்த தெருவில் இது துளுண்டு, இந்த ஊர்ல அதுவும் துளுண்டு, இந்த ஸ்டேட்ல ரொம்ப சின்னது, இந்தியாவில் ரொம்ப கடுகு, உலகத்துல ஏசியால அதை விட சின்னது இந்த வீடு, இந்தியா உலகத்துல அதை விட சின்னது. அதே நீ கேலக்சியில உலகமே சின்னது. பூமி வந்து சூரியனை விட பல கோடி மடங்கு பெருசு. புரியுதா? ஒவ்வொரு கோள்களும் வந்து அதுல வந்து போனீங்கன்னா சூரியன் வந்து நம்ம ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கும், நம்ம உலகமே புள்ளி மாதிரி தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் வந்து நாளைக்கு மறுமையில இந்த வானங்கள் பூமி இந்த அண்ட சராசரம் எல்லாத்தையுமே ஒரு விரல்ல இப்படி நிறுத்தி வச்சிருக்கோம். அல்லாஹ் இப்படி ஒரு விரல்ல நிறுத்தி வச்சிருப்போம். எல்லாமே மொத்த கேலக்சிஸ இப்படி ஒரு விரல்ல நிறுத்தி வச்சுட்டு கூப்பிடுவோம், யாரா ராஜா ஆட்டம் போட்டவங்களாம் எங்கடா வாங்க இது கேட்பான். அப்போ அல்லாஹ்வுடைய ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு பேசணும். அதனால ஒரு ஐடியா அல்லாஹ் சொல்றான்னா, ஒரு ஆர்டர் அல்லாஹ் நம்ம சொல்றான்னா, அவனுடைய உத்தரவை மீறுறதுக்கு
நம்ம மனசை நடுங்கணும். அதுதான் தக்குவா. புரியுதா? இப்போ இத்தனை நாள் வந்து இப்போ இது ப்ராக்டிஸ். இப்போ ரம்ஜான் என்ன ப்ராக்டிஸ்? தண்ணி குடிக்கக்கூடாது. எதுக்கு ப்ராக்டிஸ்? நமக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர் மீறாமல் இருக்கிறது ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். 4 மணி நல்ல வெயில் தான், ஃபுல்லாக ஹீட் வேவ், அதிகமாக தண்ணி குடிங்கள். டாக்டர்கள் பரிந்துரைச்சுட்டே இருக்காங்க, தண்ணி குடிக்காம வெளியே போகாதீங்க, தண்ணி குடிக்காம வெளியே போகாதீங்க. இப்போ நம்ம எல்லாரும் யார் பேச்சு கேட்டோம்? எந்த டாக்டர் பேச்சாவது கேட்டோமா? இந்த ஒரு மாதம் வெயிலில் சுற்றணும், யார் பேச்சு கேட்டோம்? அந்த டாக்டர் சொன்னது தான் உண்மையும் கூட. தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்? அதிகமாக குடிப்போம். 4 லிட்டர் குடிப்போம், 5 லிட்டர் குடிப்போம். டீஹைட்ரேஷன் ஆகும், உடம்பு சோர்வு வரும், நடக்க முடியாது, தொண்டை வறண்டு போகும், பேச முடியாது, இவ்வளோ பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் யாருடைய ஆர்டர்? அல்லாஹ்வுடைய ஆர்டர். இது பிரச்சனை தரக்கூடியது தான், என் உடம்புக்கு இது கெட்டது தான். இப்போ அந்த ப்ரெசென்ட் நம்ம கெட்டது தானே. அது வெயிலில் நடக்கிற ஒருத்தனுக்கு அது கண்ணு சுருங்குதா இல்லையா? தலை சுற்றுது, குருகுருண்டு ஆவரம். அதெல்லாம் வெயிலில் நடக்கும்போது, அதுவும் சவுதி மாதிரியான இடங்கள்ல நினச்சிப்பேன். அப்போ ஆர்டர் யார் போடுறான்னு புரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நமக்கு வந்து அதோடைய வெயிட் தெரியும். ஆம், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்திற்கும் அல்லாவே உரிமையாளன் அவன். இது எல்லாத்துக்கும் ஹோல் ஒரு என்ன சொல்றது, அத்தாரிட்டி யாரு? ஓனர்ஷிப் யாருது? அல்லாது. அவன் அவற்றின் பொறுப்புகளை ஏற்க அவனே போதுமானவன். இவன் தான் மெயின்டைன்ஸ் பண்ணிட்டார். சூரியன் இப்படி ஓடிட்டு இருக்கு, புரியுதா? சூரியன் வந்து இப்படி நின்றுட்டு இருந்து இப்படி பூமி சுத்தல, சூரியன் இப்படி ஓடிட்டு இருக்கு. அதை வந்து இவன் சுத்திட்டு இருக்கு ஒரே லைன்ல, அப்படியே ஒரு லைன்ல. இது ஒரு லைன்ல இப்படி சுத்துது. இது நவுந்துருச்சுன்னா லைன் நவரும்ல, இதுவும் நவரல, இதுக்கு மேலே சுத்துது. இப்படி சூரியன் போய்கிட்டே இருக்கு. அதுலதான் அந்த உருண்டல் தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். சூரியன் வந்து ஒரு கோடு கிழிச்சு இப்படி போயிட்டு இருக்குது. அதாவது நீ சொல்றது எப்படின்னு புரிச்சுக்கோ. ஒரு ராக்கெட்டு பறக்க விட்டுரு சொய்யன்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பம்பரத்தை விடு. அந்த பம்பரை வந்து அந்த ராக்கெட்டை தாண்டாம அதுக்குள்ளேயே சுத்திட்டே இருக்கணும். முடியுமா? நம்மளால முடியாது. அப்படிதான் இப்போ பூமி நிர்வாகம் பண்றது. எவ்வளவு அக்யூரேசி, எவ்வளவு பெரிய சைஸ். கொஞ்சம் கூட ஷேக் ஆச்சுன்னு இந்த பில்டிங் விழுந்துடும். பூகம்பங்கிற இல்லையா, அதெல்லாம் வந்து சின்ன விஷயம். ஆனா நம்ம ஓடிட்டு இருக்கிற இதெல்லாம் வந்து அப்படி தூங்கி பிடிச்சி எல்லாம் காட்டுறான். எதுக்கு இதெல்லாம்? இப்போ நம்ம இன்னைக்கு வந்து சயின்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை வளர்ந்துருக்கணும். ஆனா இன்னைக்கு சயின்ஸை வச்சு கடவுள் நம்பிக்கையை டேமேஜ் பண்றான் தஜ்ஜால். புரியுதா? ஏன்னா அந்த மாதிரியான சூழ்ச்சிகள் வந்து நடக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், எல்லாம் என்னது? அவற்றின் பொறுப்புகளை ஏற்க நானே போதுமான், அவனே போதுமானவன். இத்தனை மெயின்டெனன்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உங்க ஃபேமிலி மேட்டர் என்னால டீல் பண்ண முடியாதா? அல்ல சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? ஏண்டா இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் அசால்ட்டா டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க 2 பேர் பிரச்சனையும் நான் சரியா டீல் பண்ண மாட்டேனா? ஏன்டா உங்களுக்கு கெட்டது நினைக்கிறவன நானு? உங்களுக்கு கெட்டது நினைக்கிறா இருந்தா சூரியனையும் பூமியும் மோத விட்டுருப்பேன். அதான் அல்ல சொல்றேன். உங்களுக்கு நீங்க நாசமா போகணும்னு நான் சொல்லுவேன்னா நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன். உனக்காக நீ வர்றதுக்கு முன்னாடியே இப்போ பாரு, வெயில் காலத்துல தர்பூசணி முளைக்குதா, குளிர் காலத்துல முளைக்குதா? யார் பண்ண அந்த செட்டப்? நொங்கு ஏன் இப்போ வருது? நொங்கு ஏன் இப்போ இந்த மாசத்துல வருது? ஏன்டா உனக்கு தேவைன்னு எவ்வளவு பார்த்து செஞ்சு வச்சிருக்கிறேன். உனக்கு பார்த்து எவ்வளோ செஞ்சு வச்சிருக்கேன். உனக்கு எவ்வளோ இது ஏற்பாடு நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வருது இல்லை? வருஷம் கரெக்டாக இந்த மார்ச் ஏப்ரல் வந்துச்சுன்னா அப்படியே மாங்காய் வருது. கடைசியாக இந்த டைமில் மாம்பழம் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அந்த பீரியட் முடிஞ்சோன்னு மாம்பழம் இதாகிடுது. அடுத்தது எல்லாம் கொடுத்துட்றான், ஆப்பிள் கொடுத்துட்றான், அடுத்ததுக்கு திராட்சை கொடுத்துட்றான், ஃபீல்டு அப்படியே சப்போட்டா கொடுத்துட்றான், அடுத்து எல்லாம் அப்படியே மாற்றி கொடுக்குறான். இதெல்லாம் காலங்கள் வழி மழை கரெக்டாக பெய்ய வைக்கிறான். அந்த ஆறு எல்லாம் ரீசார்ஜ் ஆகுது, போகிற கிரவுண்ட் வாட்டர் எல்லாம் ரீசார்ஜ் ஆகுது. அதுதான் எல்லாம் சொல்கிறேன். மனிதர்களை அவன் நினைத்தால் உங்களை அகற்றி விட்டு மற்றவர்களை கொண்டு வருவான். என் பேச்சு கேட்க மாட்டேன் நீங்க வச்சுக்கோங்க. டோட்டலாக அவங்க எல்லாரையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல மலக்குகளையோ அல்லது வேற ஒரு ஏலியன்ஸையோ அல்லது புதுசாக ஒரு படைப்பையோ நான் உருவாக்கி என் பேச்சு கேட்குற ஒரு ஆளை கொண்டாந்து நான் வச்சிருவேன். இவ்வாறு செய்ய அல்லாஹ் முழு வலிமை பெற்றவனாக இருக்கிறான். இது செய்யறதுக்கு அல்லாஹ் முடியுமா? முடியும். அது புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவுனா கூட இன்னைக்கு சமுதாயம் எவ்வளவு ஈஸியா எடுக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ஒரு உத்தரவை வந்து மீறணும் அப்படின்னா நடுங்குவாங்க. இதுக்கு பேர் தான் தக்வா. புரியுதா? அது வந்து பிராக்டிஸ் பண்றதுதான் இந்த நோன்பு. அல்லாஹ்வுடைய உத்தரவு மீறக்கூடாது. இம்மைக்குரிய பயனை மட்டும் விரும்புகின்றவர் அல்லாஹ்விடத்தில் இம்மை மறுமை இரண்டிற்கும் உரிய நற்பயன்கள் இருக்கின்றன என்பதனை தெரிந்து கொள்ளட்டும். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். ஏன்னா இந்த சட்டத்திட்டங்கள் மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோ, இந்த சட்டத்திட்டங்கள் வந்து எவனும் கேர் பண்ண மாட்டான். அதனால எல்லாம் மிரட்டான். ஏய் யார் பேசுறான்னு தெரியுமா? தெரிஞ்சுட்டு மீறு. புரியுதா? ஏன்னா தெரியாம சரி ஏதோ சவுதி அரேபியாவில் வாழ்ந்த ஒரு அரபி தெரிஞ்சா எழுத படிக்க தெரியாத ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தர் நமக்கு வந்து ஃபேமிலிக்கெல்லாம் இவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டாருன்னு நினைச்சு ரசூலா சொல்றாங்கன்னு நினைச்சிக்காதீங்க. புரியுதா? பேக்கப்ல எங்க இருந்து வந்து நியூஸுங்கிற மாதிரில புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்றான் இம்மைக்குரிய பயனை மட்டும் விரும்புகின்றவர். அதாவது அப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவு ஒன்று நம்ம மீறுறோம்னு வச்சுக்கோ, எதனால மீறுவோம் தெரியுமா? அந்த துனியாவுடைய ஆசையினால தான் மீறும். அந்த இடத்துல நம்முடைய ஆசை வந்து மோதும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்வுடைய அதான் அல்லாஹ் சொல்றான், அட முட்டாளு, அல்லாஹ்விடத்தில் இம்மை மறுமை இரண்டிற்குரிய நற்பயன்களும் இருக்கின்றன. அல்லாஹ்கிட்ட என்ன இருக்கு? ரெண்டுமே இருக்கு. உதாரணத்துக்கு அபூஜஹல் எடுத்துக்கோ. அவன் என்ன நினைச்சான்? ரசூல்லா வந்த உடனே எனக்கு கீழே வந்துரு,
எனக்கு கட்டுப்படு ரசூலா கூப்பிட்டாங்க. இவன் என்ன நினைச்சா நம்ம ஆட்சி போயிடுவோம். ஆனா ரசூலா என்ன சொன்னாங்க, டே ஆட்சியெல்லாம் போகாத முட்டாளு, நீ என்னடா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த இத்து போன ஊரை, மண்ணும் மணல், காஞ்சி போன செடி கொடி, என்ன இத்து போன ஒரு ஒட்டகம், என்ன மிஞ்சி மிஞ்சி உங்க ஊர்ல இருக்கிற சூப்பர் ஃப்ரூட்னு எடுத்தீங்கன்னா பேரிச்சம்பழம், வாட்டர் மெலன் பார்த்துருக்கியா நீ, அழகா ஆரஞ்சு பார்த்துருக்கியா, கிரேப்ஸ் பார்த்துருக்கியா, அதெல்லாம் எங்க இருக்கு? பாரசீகத்திலையும் ரோமாபுரியில அங்க அந்த மண்ணில் விளையும். ரசூலா என்ன சொன்னாங்க, பாரசீகத்துடைய கோட்டையும் ரோமாபுரிய சாவியும் என் கையில எல்லாம் கொடுத்துட்டான், நீ மட்டும் ஒத்துழைப்பு கொடு, நம்ம இங்க இருந்து படையெடுத்துட்டு போவோம், அந்த பகுதிகளை நம்ம ஜெயிப்போம், அந்த டைம்ல நீயும் கவர்னர் ஆகலாம். யாரு இவங்கெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களா இருந்தாங்களா? ராஜாக்கள்லாம் நம்ம மக்கள் விளங்குறதுக்காக சொல்றேன். பெரிய பெரிய கவர்னர் இவங்கெல்லாம் யாரு? ராஜாவோட பெரிய ஆளுங்க. இந்த தமிழ்நாடு இருக்கு பத்தியா, இப்ப ஈரோடு இருக்கு பத்தியா, ஈரோடு வந்து ஒரு காலத்து அந்த காலத்துலாம் இந்த தீரன் சின்னமலைங்கிறாங்க. யார் அவரு? கலெக்டர் ஆஃபீஸ் பேர் என்ன? தீரன் சின்னமலை ஆட்சியர் அலுவலகம். புரியுதா? தீரன் சின்னமலை யாரு? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தெரு ஆட்சி பண்ணியிருப்பார் அந்த காலத்துல. அதான் நாடு. எது? ஏன்னா ஆறு தாண்டி அந்த பக்கம் போக முடியாதா? அவ்வளவுதான். அவங்க ஆறு, அவங்க நாடு. டேம்லாம் இப்போ கட்ட மாட்டாங்க, அந்த பாலம்லாம் கட்ட மாட்டாங்க. இந்த ஆத்துக்குள்ள இது ஒரு நாடு, அந்த ஆற்று தாண்டி அது ஒரு நாடு. என்ன இது ஒரு சேரம். தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடு இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா வந்து 5000 சமஸ்தானங்களா இருந்துச்சுங்கிறாங்க. கேட்டா 5000 நாடு இது. இப்போ இன்னைக்கு ஒரே நாடு ஆக்கி வச்சிருக்காங்க. புரியுதா? அப்ப அந்த மாதிரி சின்ன 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 பகுதிகளில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் வந்து, நான் எதுக்காக சொல்ல வரேன், நல்லா என்ன சொல்றான், நீ துனியாவை விரும்புறனாலும் என்கிட்ட தான்டா வரணுங்க. உனக்கு வந்து உலகத்தை ஆட்சி பண்ணணும்னு ஆசை. அப்ப நீ என்ன பண்ணும்? அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் சொல்ற அட்வைஸ் நடந்தா உலகத்துக்கும் ஆட்சி பண்ணும். அவர் ரசூலா செஞ்சு காமிச்சாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆட்சி ரசூலா கிடைச்சது. சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு கிடைச்சது. இவன் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டான். யாரு? அபுஜெயில் அங்க போன நாய் கூட மதிக்காது. இந்த அபு சுஃபியானு இந்த வியாபாரத்துக்கு ரோமுக்கு போவாரு. அப்போ வந்து அந்த ரோம் ஹெர்குலிஸ் மரம் என்னம்பா, அரேபியால இருந்து வந்துட்டு இருக்காங்களா, அவங்களை இழுத்துட்டு வாம்பா. அவர் கேட்பாரு, யாருங்க கூப்பிட்டா? இல்லைங்க அந்த ரோம் மன்னர் கூப்பிட்டாரா, அதோ வரேங்க. யார்? அபு சுஃபியான் போவார். அந்த இடத்துல நீ அபு சுஃபியான் நினைக்காத, அபு ஜஹீல ஃபிட் பண்ணு. அரபு நாட்டுடைய தலைவர் அந்த டைம்ல அட் பிரசன்ட் அபு சுஃபியான். இவனுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சு, சுண்டாக்கா மரியாதை. அந்த மன்னர் வந்து இழுத்துட்டு வானு போறாங்க. ஐயா சாமி, உங்க ஊர்ல 4 பொருள் விற்கிறதுக்குன்னு வந்திருக்கோம் ஐயா, என்ன இதை வந்து ஏதோ சுத்தி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் ஐயா, பஞ்சம் பொழைக்கு வந்த சாமி அப்படிங்கிறாரு. பின்னாடி ஆள் செட் பண்றான். போய் சொன்னா தலை எடுத்துருவாங்க. பின்னாடி ஆள் செட் பண்ணிட்டு, நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு நீ உண்மை மட்டும் தான் பேசணும், போய் பேசினா தலை. இவர் என்னங்கணும், யார்கிட்ட பேசுற? அரபுடைய ராஜா நானு அப்படின்னா நைய சொல்லி முடிக்கிறதுல தலை எடுத்து தட்டில கையில கொடுத்துருப்பேன். அப்ப இவங்க தராதரம் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சா? அப்ப ரசூலா எவ்வளவு பெரிய ஆஃபர் கூப்பிட்டாங்க. அப்ப கடைசியா வந்து துனியாவிலையும் ஜெயிச்சது யாரு? ஆட்சின்னு சொன்னவன் பத்ர்ல செத்து போயிட்டான். ஆட்சியை விரும்பாம அல்லாஹ் விரும்பினவங்க ஆட்சி பண்ண. அப்ப அவங்க கேட்டாங்கல்ல, எல்லாம் கேட்டு கடைசியா என்ன, நபி என்ன சொல்றாருன்னு எல்லாம் கேட்டு கடைசியா என்ன சொன்னா, நான் நின்றுட்டு இருக்கிற இந்த கால், நான் வச்சுட்டு இருக்கிற இந்த பாதம் வச்சுக்கிற பூமி அவர் கைக்கு போயிடும். எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா நான் அவருடைய காலை கழுவி நான் குடிப்பேன் அப்படிங்கப்பா. அபு சுஃபியான் பாப்பாரு, இவ்வளவு பெரிய ரெஸ்பெக்டா, இவ்வளவு பெரிய ஆளா, இவரையா நாங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு மைண்டு மாறிடும். அதுக்கப்புறம் சண்டை போட இதுக்கு வருவாங்க. எதுக்கு? மக்கா வெற்றிக்கு சண்டை போட. அதுக்கப்புறம் தான் மக்கா வெற்றி நடக்கும். மக்கா வெற்றி நடக்கும்போது அப்ப அபு சுஃபியானுக்கு சண்டை போடுறது தைரியமே இருக்காது. என்ன பண்ணுவாரு? கெஞ்சுவாரு, சண்டை போடாதீங்கடா, சண்டை நீ எல்லாம் தலைவனா போ அப்படின்னு எல்லாம் கேவலப்படுத்துவாங்க. அந்த இவங்க கூட பேசுவாங்களா, அந்த ஹிந்த என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் அபு சுஃபியானா, நீ எல்லாம் ஒரு தலைவனா, கோலை ஆயிட்டு அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார், ஏய் ரோமுகே இங்க வந்து நடுங்கிட்டு இருக்குது. ரோமுக்கே தெரியும், ஏன்னா அவங்க பைபிள்ல படிச்சிருக்காங்க ரசூலா வந்து இங்கெல்லாம் ஆட்சி பண்ணுவாருன்ட்டு. ஏன்டா நம்ம அல்லாவுடைய நமக்கு பேக்கப்ல அல்லா இருக்கிறான்னா நம்மளை விட எவன்டா பெரியவன்? இன்னைக்கு வந்து அல்லா ஏன் நம்மளை கேவலமா வச்சிருக்கான்? நம்ம அல்லா பேச கேட்கல. நம்ம என்ன பண்றோம்? நம்மளா ஐடியா பண்ணி இந்த உலகத்துல பெரிய ஆளாக முயற்சி பண்றோம். இன்னும் சின்னதா போறோம். 35,000 பேர் செத்துட்டாங்க. ஐநா சபை குழுங்கவே இல்லை. ஐநா சபையில ஒரு பெரிய அதகலமே நடக்கல. வெறும் 7 பேர் சமையலுக்கு சாப்பாடு கொண்டு போனவங்க செத்துட்டாங்க. செத்து போன 7 பேர் வெள்ளக்காரங்க. ஐநா சபை கொந்தளிக்குது. உடனே போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், ரெசல்யூஷன் கொண்டு வரோம். யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, அவங்க வந்து சொல்றாங்க, இஸ்ரேலை வந்து இனிமே வந்து நாங்க வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம், பாலஸ்தீனத்தை தனி நாடு என்று நான் அங்கீகரிக்கிறேன். ஸ்பெயின் சொல்றான். எப்ப சொல்றான்? அவன் ஆளு இத்தனைக்கு அந்த 7 பேர்ல ஒரு ஆளு ஸ்பெயின், ஒரு ஆள் சுவிட்சர்லாண்டு, ஒரு ஆள் வேற வேறது. அந்த ஒரு உயிருக்கு இருக்கிற மதிப்பு இந்த 35,000 உயிருக்கு இல்ல. புரியுதா? அந்த ஒரு வெள்ளக்கார உயிருக்கு இருக்கிற மதிப்பு இன்னைக்கு வந்து பெரிய குற்றமா இஸ்ரேல் மேல எது சொல்றாங்க? அந்த 7 பேரை கொண்டதான் சொல்றாங்க. இந்த 35,000 பேர் ஒரு மேட்டர் இல்லை. ஏன்? இன்னைக்கு வந்து சமுதாயத்தை வந்து அல்லாஹ் வந்து அவ்வளவு பெரிய அசாபில் வச்சிருக்கான். இன்னைக்கு வந்து நமக்கு மரியாதை இல்லை. காசு ஃபுல்லா கிடைக்குது. சவுதியுடைய காசு இதெல்லாம் எடுத்தோம்னா யூரோப்பை வாங்கிடலாம்.
சவுதி இந்த அரப் கண்ட்ரிஸுடைய காசு ஒன்னா போட்டு அவங்களுடைய தங்கத்தெல்லாம் போட்டா அந்த புர்னே சுல்தான்ல காரு தங்கத்தில் வச்சிருப்பான். காரு ரோல்ஸ் ரைஸ் கொண்டு போய் கொடுத்து 2000 கிலோ தங்கம் கொடுத்து கார் செஞ்சு சொல்லுவான். அந்த மாதிரி ஆளும் ஃபெராரிட்ட போயிட்டு தங்கத்தை ஃபுல்லாக கொடுத்து தகடுல டிசைன் பண்ணாது. ஃபுல்லாக சேஸ் எல்லாம் வந்து தங்கத்தில், லாக் தங்கத்தில், வீல் தங்கத்தில், இன்ஜினுடைய கேஸ் பாடி எல்லாம் தங்கத்தில். எங்கெல்லாம் அலுமினியம் வேற வழி இல்லாமல் இரும்பு எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே மட்டும் இரும்பு சிலிண்டர் பிஸ்டன் இதெல்லாம் பயன்படும். அந்த மாதிரி அவ்வளோ செல்வம் இருக்கு. மரியாதை 5 பைசா கிடையாது. போரை நிறுத்துன்னு 50 நாடுகள் சேர்ந்து தீர்மானம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கி வந்து கக்கூசில் கூட அந்த பேப்பர் போடும். அவ்வளோதான் மரியாதை. அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான், ஏன்டா துனியாவை விரும்பினா மட்டும் என்னை கழட்டி விட்டு நீங்கள் துனியாவை ஜெயிச்சிட முடியும். அல்ல என்னங்க, துனியாவை ஆசைப்பட்டவன் அபுஜெயில், கடைசி அவனுக்கு என்ன கிடைச்சது? துனியாவும் கிடைக்கல, மறுமையும் கிடைக்கல, நரகத்துக்கு போயிட்டான். ஆனால் அதே உமரில் எனக்கு என்ன கிடைச்சது? பாரசீகத்துடைய கொண்டாந்து செல்வங்கள் கொட்டுறாங்க, என்ன ரோமாபுரிய செல்வங்கள் கொண்டாந்து கொட்டுறாங்க. மறுமையில் என்ன கிடைச்சது? ரசூல்லா சொல்கிறாங்க, நான் ஒரு மாளிகை பார்த்தேன், சொர்க்கத்துக்கு போனேன். ரசூல்லா டெய்லி சொர்க்கத்துக்கு போவாங்க நைட்டில். என்ன நைட்டில் வந்து அவங்களுடைய லெவலே வேறு, அவங்க தூங்கலாம் மாட்டாங்க. நைட்டில் வந்து சொர்க்கம் போயிடுவாங்க. சொர்க்கம் போயிட்டு அவர் சொன்னாங்க, நேற்று சொர்க்கத்து போயிருந்தேன், போயிருக்கும்போது பயங்கரமான ஒரு மாளிகை எனக்கு பார்த்தேன், இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மாளிகை பார்க்கல. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப என்னாலே ஆசை அடக்க முடியல. சூலாவுக்கு ஆசை வராது, இவங்களுக்கே அடக்க முடியல. அப்படி ஒரு என்னடா மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகலான்னு பார்த்தா வெளியே அவங்க மலக்கு இருந்தார், சொன்னார் இது வந்து உமருடைய வீடுன்னாங்க. இது உமருடைய வீடுன்னாங்க. சரி, உமர் இல்லாமல் இருக்கும்போது நான் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, பர்மிஷன் கேட்காம போகக்கூடாதுல்ல. உமர் லேவன்ட்ட பர்மிஷன் கேட்காம நான் போகக்கூடாதுன்னு உமர் லேவன் அழுகுறாங்க. எல்லாவுடைய தூரம் உங்களையா சொல்லுவேன் நான், என் வீட்டு கதவை நீங்க தட்டிட்டு தான் வரணுமா? அது என்ன போய் அப்படி நினைச்சுட்டீங்களே அப்படின்ற அது ஃபீல் பண்றேன். போயிருக்கலாமே என் வீட்டுக்குள்ள, நல்லா வச்சிருந்தேன். அப்போ உமர்ல இதுவும் கிடைச்சது அதுவும் கிடைச்சதா? அப்போ யாரு புத்திசாலி? நினைச்சுக்கணும். கொஞ்ச நாள் அற்ப வாழ்க்கைக்கு, அற்ப சுகத்துக்கு, அற்ப லாபங்களுக்கு, அற்ப பதவிகளுக்கு அல்லாஹ் பகச்சிக்கூடாது. இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் அல்லாஹ் பகச்சிக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு நமக்கு நாதி கிடையாது. இன்னைக்கு பெரிய அழிவு வரப்போகுது. காசா அழியும், ஈரான் அழியும், ஈராக் அழியும், சவுதி அழியும், யூஏஇ அழியும், எல்லாம் அழியும். 100 பேர்ல 99 பேர் இருக்க மாட்டான். ரசூலா சொன்னாங்க, பறவை பறக்கும். எவ்வளவு பெரிய அழிவு இருக்கும் அப்படின்னா, பறவை பறக்கும், எங்கேயாவது சுத்தமான இடத்துல உட்காரலான்ட்டு போகும், வெறும் நாத்தம் பிடிச்ச பாடிகள் கடந்துட்டே இருக்கும். அது ஓடும் 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 ஓடும், கடைசியா அதனால ரெக்க அடிக்க முடியாது, டொப்புன்னு டயர்டாகி கீழே விழுந்துடும். அவ்வளவு பிணங்கள் கிடக்கும். செப்பல் பார்ப்பாங்க, ஒரு பொம்பளை வந்து நடந்து போவா, அப்போ பாப்பா செப்பல் ஒன்று இருக்கும். குறைஷிகள் பயன்படுத்துற செப்பல் ஆச்சு, இது எங்க இருக்குமா? குறைஷிகள் ஒரு காலத்துல இருந்தாங்க, புரியுதா? அந்த மாதிரி ஆயிரும் இன்னைக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு அந்த 3ஆம் உலகப் போர் வரட்டும், அல்லாஹ் இவங்களை எவ்வளவு தாண்டி இன்னைக்கு எவ்வளவு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. 33,000 உயிர், இவங்களை எவ்வளவு துடிச்சிருக்கணும். போய் பார்டர்ல கொண்டு போய் போர்ஸ் நிறுத்திருக்கணும். பக்கத்துல ஜோர்டான் இருக்கு, எகிப்து இருக்கு, என்ன பண்ணுது? சண்டை எதிர்த்து குரல் கொடுக்கறது, வேலை செய்யறது யார்? ஈரான் ஒண்ணு, யமன் ஒண்ணு, 2 நாடு முஸ்லீம் நாடுகள். இவங்க 2 பேருமே வீக்கான ஆளுங்க, அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது. ஏன்னா இவங்க மேலேயும் பொருளாதார தடை இருக்கு, இவங்க மேலேயும் பொருளாதார தடை. ஈரான் பெட்ரோல் கொடுத்துச்சுன்னா யாரும் வாங்கக்கூடாது, தெரியுதா? இந்த மாதிரி இன்னைக்கு வந்து துனியாவுக்காக இவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ் பாய்ச்சிக்கிறாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், துனியாவுடைய ஞாபகத்தும் என்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா துனியா நம்ம வேற ஆளுது மாதிரியும், சொர்க்கம் மட்டும் தான் நான் ஏன் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா முட்டாளு, எல்லாமே என் கண்ட்ரோல் தான்டா இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நீதியை கடைபிடிப்பவராகவும் அல்லாஹ்வுக்கு சான்று வழங்குபவராகவும் திகழுங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? நீதி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்ல, நீதியை கடைபிடிப்பவராகவும் அல்லாஹ்வுக்கு சான்று வழங்குபவராகவும் திகழுங்கள். நாம வாழணும், அதன் மூலமா அல்லாஹ் நமக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கிறத உலக மக்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட நீதியை வாங்கணும், நீதியை நம்ம நிலைநாட்டணும். இப்போ இங்க 33,000 உயிர் போகும்போது சவுதியில வந்து மியூசிக் கான்செர்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ உலகத்துக்கு என்ன மெசேஜ் போகும்? அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான்னு நினைப்பாங்க? உங்க நாட்டை தவிர வெளியே இருக்கிற முஸ்லீம் எக்கேடு கெட்டு போனாலும், அவன் அப்பாவியா இருந்தாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் சாகட்டும், உங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. இப்போ என்ன பார்த்து இப்போ வீலாக் போட்டு பாரு, பெருநாளுக்கு மஷாஅல்லாஹ் காபத்துல்லாஹ் இவ்வளோ கூட்டம். காபத்துல்லாஹ் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாங்க இல்லையா? இவங்க எல்லாரும் 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் உள்ள இருந்தாங்க. துவா கேட்டீங்களா? பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா துவா கேட்டீங்க, உங்க துவால என்னாச்சு? காபல இருந்த துவா குபுலாவுன்னு உங்களாம் 5 பைசா மதிக்கல, அல்லாஹ் தெரியுதா? புரியுதா? 5 பைசா மதிக்கல, உங்க தவாஃபுக்கு 5 பைசா வேல்யூ இல்லை, தெரியுதா? துவா கேட்டா ஏற்கணும்லடா. யார் துவா, நான் துவா கேட்டாலும் ஏற்கப்படாது, ஏன்னா என் சமுதாயத்துக்கு மேல அல்லாஹ் கோவத்துல இருக்கு. இங்க ரசூலே துவா வந்து கேட்டாலும் ஏற்கப்படாது, அது ரசூலாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு காலம் வரும், நீங்க துவா செய்வீங்க, உங்க துவா எல்லாம் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டோம். அது இந்த காலம் தான், கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஸ்டார்டிங் ஆன ஃபர்ஸ்ட் 1000 பேர் செத்தாங்க, எல்லாரும் துவா செஞ்சோம். அடுத்த நாள் 2000 பேர் துவா செஞ்சோம், 3000. இப்போ என்னாச்சு? 35,000. சொல்றேன், நீங்கள் நீதி செலுத்தியும் வழங்கும் சாட்சியும் உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரியே, அவர் செல்வந்தராகவோ ஏழையாக இருந்தாலும் சரியே, அல்லாஹ் அவர்களின் நலனில் உங்களை விட அதிக அக்கறை உள்ளவனாக இருக்கின்றான். எனவே மன இச்சையை பின்பற்றி
நீதி தவறிவிடாதீர்கள். நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலோ சாட்சியம் அளிக்காமல் விலகி சென்றாலோ நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை நன்கு அறிபவனாக இருக்கிறான். இங்க இருந்து ஒரு 4-5 வசனங்கள். இது உம்மத்துக்கு நம்ம மிகப்பெரிய படிப்பினை தரக்கூடிய விஷயங்கள். இதை ரொம்ப பிரீஃபா நாளைக்கு பார்ப்போம். சரியா, இந்த இடத்துல நிறுத்துறேன். சரியா, 134ஓடவே அந்த கிளாஸ் நிக்கட்டும். 35 இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அல்லது நாளைக்கு என்ன ஷெட்யூல்னு தெரியல, அது பார்த்து என்ன பண்ணுவோம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.